அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐ எம் ஃபஹீமா. நோனா அகாடமியினால் நடத்தப்படுகின்ற மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் லேர்னிங் கோர்ஸின் முதற்கட்டமாக இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த கோர்ஸ். முதலாவதாக மைக்ரோசாஃப்ட் என்றால் என்னென்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும். அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்ட விஷயம், இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ், இது படிக்கிறதுனால என்ன பயன்கள் கிடைக்கப்படுற, இதில் யூசேஜ் என்னத்துன்னு சொல்லி எங்கள்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் அடிப்படையில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் என்னென்னு சொல்லின ஒரு இன்ட்ரடக்ஷனை நாங்கள் முதலாவது பார்ப்போம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மல்டி ஃபங்க்ஷனல் டெக்னாலஜிஸ், அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ன்றது இந்த மைக்ரோசாஃப்டின் கம்பெனினால் உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேர் தொகுப்பாக மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் காணப்பட்டு, இது 1975 ஆரம்பிக்கப்பட்டதாக காணப்படுற. அதில் இதை கிரியேட்டராக விண்டோஸ் காணப்படுற. அதோட சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் ஆர் யூஸ்ட் வேர்ல்ட் வைட் இன் பிஸ்னஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் ஹோம்ஸ். அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஸ்கூல், அதோட பிஸ்னஸ் அண்ட் காலேஜ் எல்லா இடத்துலையும் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட யூசேஜ் அதிக அளவில் காணப்படுற. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட அப்ளிகேஷன்ஸாக எங்களுக்கு பார்க்கலாம் வேர்ட், பவர் பாயிண்ட், எக்ஸல், எக்ஸஸ், அல்லது அவுட்லுக்ஸை எங்களுக்கு இதோட அப்ளிகேஷன்ஸாக எங்களுக்கு பார்க்கலாம். இது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸை நான் அடுத்த ஸ்லைடுகளில் காணப்படுறேன். அதோட ரீசன்ஸ், நாங்கள் ஏன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை நாங்கள் படிக்கணும், இது சம்மந்தமான ஸ்கில்ஸ் ஏன் எங்களுக்கு அவசியப்படுறேன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னேன்டா. இப்போய காலகட்டத்தில் நல்லா எல்லாருக்கும் தெரியும், ஐடி எந்த ஒரு வேகத்தில் முன்னேறி கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி. அந்த வகையில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஐடி நாலேஜ் கட்டாயம் தேவை. அதன் அடிப்படையில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட யூசேஜும் கட்டாயம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அறிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட அகாடமிக் கரியர் கொண்டு செல்கிற நேரத்தில் இந்த ரிப்போர்ட் செய்கிறது, அடுத்தது ப்ரெசன்டேஷன் செய்கிறது, இது ஒவ்வொன்றா நடக்கிற ஒரு விஷயமாக காணப்படுறேன். அகாடமிக் கரியரை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அதாவது ஜாப் தேடிக்கொண்டே இருக்கிறவங்களுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்டு, அதாவது மைக்ரோசாஃப்ட் ஸ்கில்ஸ் காணப்படுற ஒரு ரிசியூம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக காணப்படுறேன். ஏனென்றால் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் காணப்படுற ஒவ்வொரு அப்ளிகேஷன்லையும் நாங்கள் படிக்க போகிற ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இம்ப்ரூவ் பண்ணுற ஸ்கில்ஸாக காணப்படுறேன். ஏனென்றால் நாங்கள் இதில் ரிப்போர்ட் செய்கிறதுக்கு பல ப்ரெசன்டேஷன் செய்கிறதுக்கு, அதோட எப்படி ஒரு இமெயிலை நாங்கள் சென்ட் பண்ணுறது, அதாவது ஒரு ஃபார்மல் இமெயில், ஒரு ஃபார்மல் லெட்டர்ஸ், இதெல்லாம் நாங்கள் எவ்வாறு கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த ஒவ்வொரு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மூலமாக நாங்கள் இதெல்லாத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறேன். அதோட இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஜாப் அதாவது ஜாப்புக்கு எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிக அளவில் காணப்படுறேன். சாதாரணமாக நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தேன்னு அவங்களுக்கு சரியாக தெரியுமா இருக்கும். காலேஜில் மெயினாக அசைன்மெண்ட், அதோட ப்ரொஜெக்ட் பேஸ்டாக அவங்களோட கட்டை நெறி கொண்டு செல்லப்படுறேன். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ப்ரொஜெக்ட்டை செஞ்சோம் சொன்னா அந்த ப்ரொஜெக்ட்டை நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். அதாவது அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் எழுதணும். அதே மாதிரி அந்த ப்ரொஜெக்ட்டை நாங்கள் எங்களோட மேடத்துக்கு முன்னால் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். இதெல்லாம் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாமல் அங்கே போய் எங்களோட ப்ரெசென்டேஷன் செய்ய இயலாம். அப்போ இந்த ஒரு ப்ரெசென்டேஷனை செய்கிறதுக்கும் எங்களுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட நாலேஜ் அது சம்மந்தமான ஸ்கில்ஸ் எங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுறோம். இந்த ரீசனுக்காக வேண்டி தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் நாங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் பேசிக் அடிப்படையான ஒரு நாலேஜை கொண்டு செலுத்த நாங்கள் இந்த கோர்ஸை அறிமுகப்படுத்தின்றோம். அதில் முதலாவது விஷயமாக நாங்கள் பார்க்குறது எம்எஸ் வேர்டை பற்றி. இதில் ஃபுல் டீட்டெயில்ஸுக்கு போகிறதுக்கு முதலாவது நாங்கள் இது சம்மந்தமாக வேர்டுண்டா என்ன, பவர் பாயிண்ட் என்ன, இது சம்மந்தமாக ஒவ்வொரு அப்ளிகேஷன் என்னென்ற ஒரு ஐடியாஸை எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறமா நாங்கள் லெசனுக்குள்ளே நாங்கள் போவோம். இப்போ இதில் தான் எம்எஸ் ஆஃபீஸோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸாக காணப்படுது. அதாவது வேர்ட் நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் சொன்னால் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்காக வேண்டி, அதாவது டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக வேண்டி, அதை ஃபார்மேட்டிங் செய்யறதுக்காக வேண்டி நாங்கள் வேர்டை யூஸ் பண்ணுறோம். பவர் பாயிண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் சொன்னால் ப்ரெசன்டேஷன்ஸுக்காக வேண்டி நாங்கள் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறோம். எக்ஸல் நாங்கள் யூஸ் பண்ணுறது டேட்டா அனாலிசிஸுக்காகவும், டேட்டா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் எக்ஸல் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எக்ஸஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் சொன்னால் அதுவும் நாங்கள் டேட்டாஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் எக்ஸஸும் யூஸ் பண்ணுறோம். அடுத்து எங்களை நாங்கள் இந்த கோர்ஸில் ஒரு ஃபஸ்ட் லெவலாக நாங்கள் எம்எஸ் ஆஃபீஸை பற்றி பார்க்குறேன். அடுத்து செகண்ட் லெவலாக நாங்கள் பார்க்குறது ஐடி சொல்யூஷன்ஸ், அதாவது அட்வான்சிங் யுவர் ஸ்கில்ஸ். அதாவது ஒரு ஐடி சொல்யூஷன்ஸ், அதாவது step 1 நாங்கள் பார்க்கலாம் understanding core concept of IT solution through practical application enables you to tackle real world problems effectively and efficiently. ஐடி சொல்யூஷன்ன்றது நாங்கள் இங்கே ஐடி சொல்யூஷன்ஸாக நாங்கள் எப்படி பார்க்கலான்னு சொன்னால் ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக என்ன எது காணப்படுறன்றதை நாங்கள் இங்கே மெயினாக பார்க்க போகிறோம். இதில் நாங்கள் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இந்த ஐடி சொல்யூஷன்ஸை டீட்டெயில்டாக நாங்கள் அடுத்த கட்டத்தில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அடுத்தது கீ மைல்ஸ்டோன்ஸ் இன் ஐடி ஹிஸ்ட்ரி, அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐடி நாங்கள் பார்க்குறோம். ஐடி எந்த ஒரு வகையில் இந்திய காலத்து வரைக்கும் வந்திருக்கிற சரியான ஒரு டீட்டெயில்ஸை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதாவது ஐடி எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு, இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒரு டெக்னாலஜி ஆரம்ப கட்டம் எப்படி, அது எவ்வாறு வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கிறேன்னு சொல்கிற ஒரு காலகட்டத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அடுத்த ஒரு இதண்டா நாங்கள் பார்க்குறது நியூ ட்ரெண்ட்ஸ் இன் ஐடி டெக்னாலஜி. நியூ ட்ரெண்ட்ஸாக பார்க்குறோம் ஒவ்வொரு காலத்திலையும், அதாவது 2015, 17, 19 அதோட இன்னும் 2025 வரைக்கும் இந்த ஐடி நியூ டெக்னாலஜிஸ் எப்படி வளர்ந்து வந்திருக்கிறேன், அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் என்ன டெக்னாலஜிஸை நாங்கள் யூஸ் பண்ணினோம், அதே மாதிரி இப்போ காலகட்டத்தில் எவ்வாறான டெக்னாலஜிஸை நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம், இது சம்பந்தமான விஷயங்கள் இந்த பாடநிலையில் கவர் பண்ணப்படுறேன். அதோடு ஏஐ ரிலேட்டடாக இப்போ ஏஐ ரிலேட்டடான ஒரு கான்செப்டை நாங்கள் இறுதியாக உங்களுக்கு இதில் கற்றுத்தருவோம். அடுத்தடுத்து வர கிளாஸ்களில் இதில் ஃபுல் டீட்டெயில், அதாவது ஒவ்வொரு
வேர்ட்லையும் வந்து நாங்கள் எவ்வாறு வந்து டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம், எப்படி ஃபார்மேட்டிங் பண்ணுறோம், அதோட எப்படி ப்ரெசென்டேஷன் செய்கிறோம், இது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து அடுத்தடுத்த கிளாஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரப்படுறோம். இதில் இந்தியோட இன்ட்ரடக்ஷன் கிளாஸஸாக வந்து காணப்படுறேன். இதில் ஃபுல்லாக என்னென்ன நான் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறேன், இதில் என்ன நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிறீங்கன்ற ஒரு இன்ட்ரடக்ஷனாக வந்து காணப்படுறேன். அடுத்தடுத்த கிளாஸில் வந்து நாங்கள் மறுபடியும் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். இது சம்மந்தமாக என்ன தெரியும் உங்களுக்கு கேள்விகள், டவுட்ஸில் என்னன்னு சொல்லுங்கள். கட்டாயம் பர்சனலாக எனக்கு இல்லாட்டி அடுத்த அட்மினுக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்கலும். அதோட இந்தியோட கிளாஸை வந்து பைண்ட் அப் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த கிளாஸில் இன்ஷா அல்லாஹ்.